அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எஸ்ஐக்கான பிவைக்யூ அனலிஸ்டில் தமிழில் பார்த்தீங்கன்னா 2022 எஸ்ஐ எக்ஸாமில் கேட்கப்பட்ட தமிழ் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தம் கூட்டல் உயிர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. தம் கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன விதிப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு சேர்த்தெழுதுகளை கேட்டிருக்காங்க. என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி இது புணர்ந்திருக்கு. அப்போ தம் உயிர் அப்படிங்கிறது தம் இம்மு கூட்டல் ஊ இணைஞ்சு மூவா மாறிடும். ஸோ இந்த விதிப்படி தான் உணர்ந்திருக்கு. அப்போ பி ஆப்ஷன் தம் உயிர் அப்படின்னு சொல்லி சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2023 உள்ள கொஸ்டின் பார்த்திருப்போம். அதுலயும் இதே மாதிரிதான், ஒரு பிரித்தெழுதுக ஒரு சேர்த்தெழுதுக. முதல்ல இதை நல்லா விளங்கிக்கணும். இது ஜிஎஸ்ல உள்ள அந்த தமிழ் 10 மார்க்கானது. நமக்கு எலிஜிபிலிட்டி தனியா போயிட்டு இருக்கு. இது ஜிஎஸ்ல உள்ள 10 மார்க்கானது. இதுல வழக்கம் போல ஒரு சேர்த்தெழுதுக ஒரு பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க. அதுல இந்த சேர்த்தெழுதுகளை தான் இந்த உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பை விதிப்படி இந்த தம் உயிர் அப்படிங்கிறது புணர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நன்றி அறிதல், இந்த கொஸ்டின் பாருங்க. நன்றி அறிதல் என்பதை பிரித்தெழுத கேட்டிருக்காங்க. நன்றி அறிதல் அப்படின்னா நன்றி கூட்டல் அறிதல் தான். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏ அப்படிங்கிறது ஆவா மாறி இருக்கு. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு, நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், இயல்பு விகாரம் அப்படின்னு 2 டைப் இருக்கு. புணர்ச்சியில இயல்பு விகாரம்னு 2 இருக்கு. இந்த விகாரத்துல தோன்றல், திரிதல், கெடுதல், இந்த 3 விதி வரும். இதுல ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா இந்த திரிதல். யாவானது ஆவா மாறி இருக்கு. ஸோ திரிதல் விதிப்படி இது புணர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, குடுகுடு சலசல இச்சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு புக்கு பின்னாடி பார்த்தீங்க இலக்கண குறிப்பு, ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடியுமே தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த குடுகுடு சலசலலாம் நீங்கள் அந்த ஜீன்ஸ் பட பாட்டிலேயே பார்த்துருப்பீங்க. சலசல ரெட்டை கிளவி அப்படின்னு சொல்லி பாட்டாவே அது வந்துடும். குடுகுடும் அதே மாதிரி தான். இந்த ரெட்டை கிளவியை பொறுத்தளவில் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முதல்ல ஆன்சர் ரெட்டை கிளவி. இதுக்கு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பிரிச்சா தனியா இருக்கும்போது பொருள் தரக்கூடாது. அப்படி தனியா இருக்கும்போது பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடரில் போயிடும். அப்போ இந்த குடுகுடுவும் சலசலவும் பிரிச்சா பொருள் தராது, ஆனா 2ஆ மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது. ஸோ 2ஆ மட்டும் வர்றதுனால இதுக்கு பேரு ரெட்டை கிளவி. அப்போ அடுக்கு தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க இப்படி வரும். இப்போ இதுல என்ன ஆகுது, இது பிரிச்சிங்க அப்படின்னா இதுல பொருள் தருது. வாழ்க தனியா பிரிச்சா கூட பொருள் தருது. அப்போ இந்த மாதிரி வாழ்க வாழ்க அப்படின்னு வரும். இது 4 வரைக்குமே 4 வார்த்தைகள் வரைக்குமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அடுக்கு தொடருக்கு எக்ஸாம்பிள் இதுதான், இந்த வாழ்க வாழ்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பண்பு தொகை உங்களுக்கு தெரியும், செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். இந்த மை விகுதி வரும். பொதுவா பண்பு தொகையில மை விகுதி வரும். இதுல என்னெல்லாம் வரும்னா, நிறம், வடிவம், காலம், அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லலாம், பண்புல நிறம், வடிவம், மெயினா பாத்தீங்கன்னா நிறம், வடிவம் தான் வரும். ஸோ அந்த மை விகுதி வர்றது எல்லாமே இந்த பண்பு தொகையில தான் போகும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வினைத்தொகைகள் பாத்தீங்கன்னா இதுல 3 இது வரும். என்னன்னா, அதாவது 3 காலத்தையும் குறிக்கும். வினைத்தொகைகள்ல 3 காலம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், இல்ல ஊறிய காய் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ வினைத்தொகையை பொறுத்தளவுல ஒரு வினை 3 காலத்தையும் குறிக்கிற மாதிரி வருது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் இலக்கண குறிப்புல வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ். அடுத்து பாருங்க, பிறவினை அல்லாத சொற்றொடரே கண்டிரி. பிறவினை அல்லாத சொற்றொடர். அப்போ இது மூலமா என்ன சொல்ல வராங்க, பிறவினை அல்லாத சொற்றொடர் அப்படின்னா தன்வினையை தான் சொல்ல வராங்க. தன்வினை எது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா கேட்காங்க. இது ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் நல்லா படிச்சு ஆன்சர் பண்ணணும். பிறவினை அல்லாத சொற்றொடர். அப்போ 3 இது பிறவினையா இருக்க போது, 1 மட்டும் தன்வினையா இருக்குது. அப்போ அவனை திருந்த செய்தான், எவனோ ஒருத்தன் இன்னொருத்தனை திருந்த செய்தான், அதுதான் அவனை திருந்த செய்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பி ஆப்ஷன்ல இருக்கிறது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தந்தை தான் மகனை படிக்க வச்சிருக்காரு. ஸோ இதுவும் பிறவினை. அடுத்து அவன் திருந்தினான், பாத்தீங்களா, இது அவனை திருந்திட்டான். அப்போ இதுதான் தன்வினை. அப்போ பிறவினை அல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி
பிறவினை தான். இது பாருங்க, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். அப்போ யாரோ ஒருத்தவங்க பள்ளிக்கு புத்தகங்களை வர வச்சிருக்காங்க. அப்போ இது மூணுமே பார்த்தீங்கன்னா பிறவினையில தான் வரும். அப்போ இந்த ஒன்று பார்த்தீங்கன்னா அவனா தெரிஞ்சிட்டான், அப்போ தான் ஒரு வேலை செஞ்சான் அப்படின்னா அதான் தன்வினை. ஸோ இதில் வந்து பிறவினை அல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தன்வினையில் வரும். சி தான் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இறந்த காலத்தை உணர்த்தும் தொடரை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, நெல்லையில் தமிழ் கவிஞர் பலர் வாழ்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பலர் வரைக்குமே சேமா தான் இருக்கு. அப்போ இந்த வாழ்ந்தனர், வாழ்வார்கள், வாழ்கிறார்கள், வாழ்கின்றார்கள். கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இறந்த காலத்தை உணர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இறந்த காலம் அப்படின்னா வாழ்கின்றார்கள் அப்படின்னு பாருங்க, வாழ்கின்றார்கள், வாழ்கின்றார்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்கிறார்கள், வாழ்கிறார்கள் பிரசன்ட் தான், வாழ்வார்கள்னா ஃபியூச்சர். அப்போ அவங்க இறந்த காலம் தான் கேட்கேன். வாழ்ந்தனர் ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது புக்கில் உள்ள ஒரு லைனை தான் அப்படியே தூக்கி வச்சிருவாங்க, இறந்த காலத்தை உணர்த்தும் தொடர் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விடைக்கேற்ற வினாவை அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு விதி, புணர்ச்சி விதியில ஒரு விதியா இருக்கிறது. இதையே அப்படியே கொஸ்டினை மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது படி பார்த்தோம் அப்படின்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் எவை மிகும் அப்படிங்கிறத நம்ம ஆன்சரா எடுத்துக்கலாம். ஸோ இது படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாழைப்பழம் அப்படிங்கிற இதை எடுத்துக்கோங்க. இதுல வந்து லை பாத்தீங்க அப்படின்னா பழம், அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும். இப்ப இந்த பழத்துல பாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்பு குட்டல் அப்படிங்கிறது தான் இதை பிரிக்க முடியும். இப்போ இதுல இந்த ஆங்கிறத தான் உயிரை எடுத்திருக்காங்க. ஸோ இது முன்னாடி இந்த கசதப அப்படிங்கிறதுல ஒரு வார்த்தை தான் இந்த இப்பு அப்படிங்கிறது. ஸோ இதை தான் வந்து இந்த விதிப்படி சொல்றாங்க. ஆனா நமக்கு விதியை கேட்கல, ஆனா நமக்கு அதை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் எவை மிகும் கசதப மிகும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, வரைந்த ஓவியம் எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1 வினையெச்ச தொடர், கூற்று 2 பெயரச்ச தொடர். கூற்று 1 சரி, அதாவது இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைந்த ஓவியம். இங்கே என்ன இருக்கு, ஓவியம்ங்கிறது பெயர், அப்போ பெயரச்சம் தான் வரும். அப்போ பெயரச்சம் தான் சரியான ஆன்சர். இது வந்து வினையச்சம் தவறு ஆன்சர். அப்போ வினையச்சத்துக்கு என்ன வரணும் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு செயல் எதாவது இருக்கணும், ஆக்ஷன் எதாவது இருந்ததுன்னா அது வினையச்சத்தில் வரும். அப்போ இது வந்து பெயரச்சம் தான் வரும். அப்போ கூற்று 2 சரி 1 தவறு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே இவ்வடையில் பராபரமே என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாடலோட லைனு. இந்த பாடலோட லைன்ல இருந்து இந்த பராபரமே அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்க. இது வந்து மேலான பொருளே அப்படின்னு வரும். இப்போ இந்த மேலான பொருளுக்கு எதிர்ச்சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது கீழான பொருள். இந்த கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்கன்னா, பராபரமே அப்படின்னு கொடுத்துட்டு இதற்கான எதிர்ச்சொல்லி அப்படின்னு சொல்லி சைட்ல கொடுத்துருவாங்க, நம்ம கண்ணை அது மறைச்சிரும். ஆனா அதை நல்லா வாசிச்சு கொஸ்டின் நல்லா வாசிச்சு போட்டீங்கன்னா தான் இந்த மேலானத்துக்கு எதிர்ச்சொல்லான கீழானு வரும். ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்தவரை மேலான பொருளே அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஃபியூச்சர்ல கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, கடவுச்சீட்டு என்ற தமிழ் சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. கடவுச்சீட்டு, இதுல ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணலன்னா இது ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு ஆன்சர் என்னன்னா பாஸ்போர்ட். இந்த விசாக்கு என்ன வரும் அப்படின்னா நுழைவுச்சீட்டுன்னு வரும், நுழைவுச்சீட்டு. ஸோ இது விசா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி மைக்ரேஷன் அப்படின்னா வலசை போதல், இமிக்ரேஷன் அப்படின்னா குடியேற்றம் அப்படின்னு வரும், குடியேற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எதிர்ச்சொல்லை பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பார்த்தாலே போட்டுடலாம். எளிது அப்படின்னா அரிது, ஈதல் அப்படின்னா ஏற்றல், ஈதல்னா கொடுத்தல், ஏற்றல்னா எடுக்கிறது. அந்நியர் அப்படின்னா புரவலர், அந்நியர் உறவினர் வரும், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர், அந்நியர் உறவினர், இரவலர் புரவலர். அவ்வளோதான். இதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து 2 ஒரே ஆன்சர் தான், சி ஆப்ஷன் தான். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.